ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. முதல்ல ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஆன்லைனில் ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்களும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தது அப்படின்னா நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே தெரியாது ஆரி பற்றி, ஆனால் ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்காக இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க. முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் தான். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் இருந்தாலும் ஒரு டுட்டோரியலுக்காக நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீடில். இந்த நீடில் வந்து ஒரு பிராண்ட் நீடில், டுலிப் பிராண்ட் நீடில் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதோட நம்பர் வந்து 23. இதிலேயே 4 நீடில்ஸ் உண்டு. இது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில். நான் ஏற்கனவே 23 காட்டியிருந்தேன்ல, அது வந்து பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக பாருங்கள், நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது, நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த நீடில் தான், அயன் நீடில். இது வந்து ஃபுல்லுமே உருளையாக. இதில் ஒன்று த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இந்த நீடில் வந்து பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து இவ்வளோ கேப்பில் நம்ம பீடு வந்து இன்செர்ட் பண்ணி நம்மளால் ஒரே டைமில் கண்டினியூவாக பண்ண முடியும். அப்புறமா பாருங்கள், இந்த ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும், தின்னாக இருக்காது அதிகமாக. அடுத்தது நீங்கள் பழக போகும்போது ஃபஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுறது இந்த நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். இதில் தான் நீங்கள் ஃபுல்லாகவுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சேனலில் இருக்கனால நான் கொஞ்சம் கம்மியாகவே எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்தது வந்து ஜரி த்ரெட்டில் டயாலஜி பிராண்ட் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சில்க் த்ரெட் தான். பாருங்கள், இந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்ப முக்கியம். இது யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். இது வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். இது கற்றுக்கும் போது மட்டும்தான் நம்மளால் ப்ளவுஸ் வந்து அதிகமாக ஒர்க் எடுத்து பண்ண முடியும். இப்போது இந்த சரியும் சில்க் த்ரெட்டும் வச்சு நான் செயின் ஸ்டிச் போடுறது, நாட் பண்ணுறது, இது மட்டும் சொல்லித்தரேன். ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இது வந்து நான் வந்து நார்மலாக சரியில் இப்போ போட போகிறேன். அதுக்காக எண் நாட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2-3 தடவை எண் நாட் பண்ணி கொஞ்சம் பெரிய நாட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கீழேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது அந்த நாட் வந்து கிளாத்தை விட்டு மேலே வராமல் இருக்கும். கீழேருந்து த்ரெட்டை மாட்டி நம்ம மேலே எடுக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம செயின் போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக் செயின் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம ஒரு பேக் செயின் போடணும். அதோட பேர் பேக் செயின் ஸ்டிச். அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பிளெயினாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு தான் பேக் செயின் அப்படின்ட்டு பேர். இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் நீடில் மெதுவாக இன்சர்ட் பண்ணி கீழே வந்து ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்து த்ரெட்டை வெளியெடுக்கணும். வெளியெடுத்து நம்ம கீழே செயினை இழுக்கும்போது நமக்கு வந்து அதில் ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட டைரெக்ஷனில் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், கீழே நடக்கிற பொசிஷனை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்ல நீடிலில் த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடியில் வந்து கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இறக்கக்கூடாது, ரொம்ப மைல்டாக. நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் நீடில் இறக்கணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் நீடியில் கிளாத்துக்குள்ளே இறக்கும்போது கிளாத் வந்து ஹோல் விழுந்துடும், ஓட்டையாயிரும், நமக்கு வந்து சரியாக விழாது. கீழே வந்து ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன டேர்ன் தான். பாருங்கள், இப்போ நான் நீடியில் வந்து உள்ளே இறக்கிட்டேன்னா கீழே வந்து ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்துட்டு மெதுவாக அந்த கிளாத்தில் வந்து கரெக்டாக டச் ஆகும்போது ஒரு சின்ன டேர்ன் கொடுத்து த்ரெட்டை வந்து வெளியெடுக்கிறேன். இதே தான் ஃபுல்லாகவுமே நடக்கும். நீங்கள் வீடியோ நல்லா கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், மெதுவாக நீடியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கிளாத்து, நீடில், அப்புறம் கீழே நம்ம சுற்றணும்ல அந்த த்ரெட் எல்லாமே ஒன்றா சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுக்கணும்.
இதே ப்ரொசீஜர் தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் ஒரே நாள்லேயே கற்றுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டாலே போதும். ஒரு 50 ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி தான். இப்போ பாருங்கள், கீழே நீடியில் மெதுவாக இறக்குறேன். நான் எவ்வளோ தூரம் இறக்கியிருக்கேன் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க. ஒரு 1/4 இன்ச்சு கூட கிடையாது. ஒரு சின்ன டர்ன் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுத்துட வேண்டியது தான். இவ்வளோந்தான் வேலை. அடுத்தது இந்த கட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உடனே எண்ணாட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக அந்த த்ரெட்டை வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. த்ரெட்டு வந்து கீழே உள்ளது தனியாக வந்துடும். இப்போ மேலே வந்து த்ரெட்டு தூக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து கீழேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி அந்த ஹூக் பார்ட்டில் அந்த த்ரெட்டை மாட்டிட்டு கீழே நம்ம இழுக்கிறோம். நீடியில் கீழே இழுக்கும்போது மேலே உள்ள த்ரெட்டு வந்து நமக்கு கீழே போயிடும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக எண்ணாட் கிடையாது. இது வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் படிச்சுட்டு எண்ணாட் ரெண்டுமே எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சிரமமாக தெரியக்கூடாது. அதுக்காக தான் இது ஒரு சாம்பிளுக்கு, அதாவது அந்த செயின் வந்து கலராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில்க் த்ரெட் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்போவும் டபுள் லேயராக தான் எடுக்கணும். சில்க் த்ரெட்டோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். ஜரியில் போட்ட மாதிரியே எண்ணாட் பண்ணி எடுத்துருக்கேன். கையில் ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை கொண்டு போயிருங்க. மேலேருந்து இப்போ நம்ம பேக் செயின் போடுறதுக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடியில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நீடில் எப்போவும் 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கீழே இருந்து த்ரெட்டை வந்து வெளியெடுத்துருக்கேன். த்ரெட் வெளியெடுக்கும்போது கண்டிப்பாக சில்க் த்ரெட் வந்து 2 த்ரெட் மட்டுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சரியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் சில்க் த்ரெட் வந்து நம்ம டபுள் லேயராக எடுத்துருக்கிறோம். இது பற்றின டிப்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்மின் குரூப்பில் வந்து கரெக்டாக எந்தெந்த வீடியோவுக்கு அப்புறமா எந்த வீடியோ வருமோ அதோட லிங்க் வந்து நான் தரேன் பாருங்கள். சரியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் செயின் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பெரிய பெரிய செயினாக போடுறேன். ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய செயின் கண்டிப்பாக சரியிலையோ சில்க் த்ரெட்லேயோ போடவே கூடாது. ரொம்ப குட்டி குட்டி செயின் தான் போடணும். எண்ணாட் கவனிங்க. இப்போ வந்து ஒரு செயின் நம்ம போடுற மாதிரியே இந்த செயினை பெருசாக எடுத்துகிட்டு திரும்ப அந்த செயினோட ஹோலுக்கு உள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு செயின் வெளியே எடுத்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல எடுத்த செயின் வந்து 2வது போயிருச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினை 2வது செயினுக்கு உள்ளே பிடிச்சி கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இழுக்கும்போது நமக்கு வந்து நாட் கிடச்சிரும். உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப இன்னொரு தடவை வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை கவனிங்க பாருங்கள். இப்போ வந்து செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணாட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய செயினுக்கு உள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு செயின் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்த செயின் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே நீடில் கொண்டு போய் பழைய செயினை அந்த ஹூக் பார்ட்டை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா நாட் கிடச்சிரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த நாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு நான் வந்து எண்ணாட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு சொல்லித்தரப்போகிறேன். அதையும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். சரி த்ரெட்டில் நீங்கள் செயின் போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வராது. அந்த த்ரெட்டானது பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் அடிக்கடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எண்ணாட் பண்ண போகிறோம். எண்ணாட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ப்ரொசீஜரை சொல்லி காட்டுறேன். அந்த லூப்புக்கு உள்ளேயே திரும்ப இன்னொரு லூப் வெளியே எடுத்தோம் அப்படி தானே. பாருங்கள், இப்படி வெளியே எடுத்துட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இருக்க, அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம டைட்டாக இழுத்தோம். நமக்கு வந்து நாட் விழுந்துருச்சு. இந்த
இன்னொரு மெத்தடில் நம்ம போட போகிற நாட்டில் வந்து நம்ம அப்படி போட போகிறதில்ல. பாருங்கள், நான் பிரிச்சிடுறேன். இப்போ வந்து கடைசியாக எடுத்து லூப்பை பிடிச்சிட்டு அதுக்கு முந்தின செயின் இருக்குல்ல, அந்த செயினை நான் பிடிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு லூப் வந்து அந்த செயினுக்கு உள்ளேருந்து நான் எடுக்கலை. பாருங்கள், இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். பாருங்கள், கடைசியாக எடுத்த ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச் இருக்குல்ல, அதை வந்து நல்ல டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். அதாவது நம்ம செகண்டாக பிடிச்ச செயினுக்குள்ளே செயின் வந்து உள்ளோடி போகணும். அப்படி போகும்போது நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தரப்போகிறேன். இதை கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீடில் ஸ்ட்ரைட் லைன் இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட டைரெக்ஷன், கை டைரெக்ஷன் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இதெல்லாம் பண்ணும்போது. அதுக்கப்புறமா சர்க்கிள், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள், இது எல்லாமே பண்ணணும். ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும். அடுத்ததாக ஸ்கொயர். பாருங்கள், ஸ்கொயரோட எட்ஜஸ் எல்லாமே 4 எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த கார்னர் எல்லாம் ஷார்ப்னஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுக்கும்போது தான் ட்ரையாங்கிள் மாதிரியும் ஸ்கொயர் மாதிரியும் கரெக்டாக தெரியும். இதோட லிங்க் வந்து தாரேன். அந்த வீடியோவில் போய் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க. இந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு காட்டுற ஷார்ப்னஸ் கொடுத்தாகணும். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் கம்பல்சரி இது போக ஒரு டிசைன் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி இமேஜ் எடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது, அது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த லீஃப்லாம் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது எல்லாமே லிங்க் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக தரேன். நீங்கள் ஆரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நம்ம இந்த கிளாஸில் வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண போகிறீங்க, ஹார்ட் ஒர்க். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள உங்களால் ஈஸியாக ஒரு ஆரி ஒர்க்கர் ஆக முடியும். இப்போ நீங்கள் சிந்திக்கலாம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, நீடில் பற்றி கூட தெரியாது, எந்த ஒரு ஆரி மெட்டீரியல் பற்றி கூட நமக்கு தெரியாது அப்படி சிந்திக்கலாம். ஆனால் போக போக கண்டிப்பாக எல்லாமே பழகிரும். நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவும் நான் கிளியர் பண்ணிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ, அதுவும் ரொம்ப ஈஸியான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால், நம்மளோட சேனல் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு கிளாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.